போன வீடியோவில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், முக்கியமான மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஜென்ரேஷனோட முடிஞ்சதில்ல. ஸோ ஒரு சில ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் தேவைப்படும், இல்லை ஒரு சில ரிப்போர்ட்டில் டாட்டட் லைன்ஸ் தேவைப்படாது. ஸோ இந்த டாட்டட் லைன்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அதே ரெஃபரன்ஸ் டேபில் இந்த டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரன்சஸ் டேபில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை கிளிக் பண்ணால் கீழே இன்சர்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல டேப் லீடர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்து டாட் இருக்குது, ஐஃபன் இருக்குது, கண்டினியூஸ் லைன் இருக்குது. நன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா ரீப்ளேஸ் பண்ணட்டான்னு கேட்கும். அவ்வளோதான். ஸோ அதே டேபிள் அதே கண்டென்ட் தான், அந்த டாட்டட் லைன்ஸ் மட்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆயிரும்.